السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا. صدق الله العلي العظيم. அல்லாஹினுடைய உதவியினால் வாராந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய பள்ளிவாசலுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் இலங்கை வாழ் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து எங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவானாக. எந்த நோக்கத்தில் கொரியா வந்தோமோ அந்த நோக்கத்தை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி குடும்பங்களுடன் அழகான முறைக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலம் இறுதி காலம். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலக அடையாளங்களில் முதலாவதாக நடைபெறக்கூடிய ஒரு அடையாளம்தான் இறுதி நாள் நெருங்கும் பொழுது வரக்கூடிய முதலாவது அடையாளம் நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படும். அந்த அடிப்படையில் 2022ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடத்தை விட அதிகமான இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த வருடமும் அதே போன்று அதிகமான நிலநடுக்கங்கள் அதிகமான இடங்களில் ஏற்பட்டு அதிகமான அழிவுகளை சந்தித்திருப்பதை நானும் நீங்களும் சோசியல் மீடியாக்களில் பார்த்திருக்கிறோம், செய்திகள் வழியாக பார்த்து கொண்டும் இருக்கிறோம். இந்த அனைத்து விடயங்களும் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது சொன்னால், உலகம் நெருங்கி கொண்டிருக்கிறது, உலகத்தினுடைய முடிவின் காலம் நெருங்கிவிட்டது, ஏ மனிதா நீ திருந்தி வாழ் என்பதை எங்களுக்கு இந்த ஒவ்வொரு அனர்த்தங்களும் எங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டிருக்கிறது. அதிகமான நிலநடுக்கம், அமானிதத்துக்கு மாற்றம், இன்று எத்தனையோ ஆரம்ப காலங்களில் கொடிகட்டி பறந்த எத்தனையோ கடைகள், சொந்த நானா தம்பிக்கு மத்தியில் பார்ட்னர்ஷிப், இறுதியாக எல்லா பார்ட்னர்ஷிப்பும் உடைந்து ஒவ்வொருவரும் தனித்தனியான பிஸ்னஸ்களை தொடங்கியிருப்பதை பார்க்கலாம். அமானிதத்தில் மோசடி, அமானிதம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். நேரம் சுருக்கப்படும். சென்ற சனிக்கிழமை உட்கார்ந்தோம், இன்றைய சனிக்கிழமை உட்கார்ந்திருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட்டது. இவ்வாறு பல அடையாளங்கள் எங்களுக்கு மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. இது உலகத்தினுடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக மக்கள் அனைவருக்குமானது. அது தவிர ஒவ்வொரு சொந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னாலும் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். 60-70ஐயும் தாண்டக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. இறுதி நாள் அடையும் பொழுது திடீர் மரணங்கள் ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இன்று அதிகமான இடங்களில் திடீர் மரணங்கள் அதிகமாக சம்பவிப்பதை பார்க்கலாம். அதிலும் விசேடமாக இளவயது மரணங்கள் அதிகமாக சம்பவிப்பதை பார்க்கலாம். தூங்கிய மனிதன் எழும்பவில்லை, நோயோடு உள்ள மனிதன் நீண்ட நாட்களாக நோயோடு வாழ்கிறான். எந்த நோயுடைய அறிகுறியும் இல்லாத மனிதன் உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மறுமை வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். விளையாடி கொண்டிருக்கிறான், விளையாடுகின்ற இடையில் மரணிக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக செல்லுகின்ற நேரத்திலே விமானத்தில் வைத்து மரணம், யாபோட்டை அடைந்த நிலையில் மரணம். எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஊரில், எங்களுடைய நாட்டில், பக்கத்து நாட்டில், உலக நாடுகளில்
என்று பல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் எந்த சம்பவம் என்னை மாற்றி இருக்கிறது? எந்த சம்பவம் என்னை மாற்றி இருக்கிறது? என்னில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எந்த சம்பவத்தை நான் படிப்பினையாக பார்க்கிறேன்? ஒரு செய்தியை பார்த்துவிட்டு வெறுமனே கடந்து செல்கிறேனா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறு பிள்ளையை குற்றம் பிடிக்க மாட்டான். சிறு பிள்ளையை குற்றம் பிடிக்க மாட்டான். நாங்களும் அப்படித்தான். நான் ஒரு புதிய கார் வாங்கியிருந்து என்னுடைய சிறிய மகன் அந்த காரில் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தினால் கோபம் வருவது குறைவு, கோபம் வரமாட்டாது சில நேரம். ஏன்? சின்ன பிள்ளைதானே, புத்தியா இருக்கிறது இல்லை தானே. நான் அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய கிளாஸை பிள்ளை உடைத்து விட்டால் அந்த பிள்ளை அன்பின் காரணமாக முகத்தை பிடித்து தாடியை பிடித்து முத்தமிட்டு அந்த நேரத்தில் கண்ணாடியை உடைத்தால் கோபம் வரமாட்டாது. இருப்பதே ஒரே ஒரு கண்ணாடி, அதில் நாளைக்கு செல்ல வேண்டும், திரும்ப அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும், எப்படியும் ஒரு நாள் போகும், அல்லது கொஞ்சம் ஒரு 3 மணி தெளிஞ்சு டைம் எடுக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அடிக்க மாட்டோம், மேச மாட்டோமே, சின்ன பிள்ளை தானே. அதே போன்றுதான் இரக்கமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சிறிய பிள்ளைகளை குற்றம் பிடிக்க மாட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற மதத்தவர்களுடைய சிறு பிள்ளைகள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்தாலும் அந்த பிள்ளைகளும் சொர்க்கவாசிகள். அந்த பிள்ளைகளும் சொர்க்கவாசிகள். ஏன்? பருவ வயதை அடையவில்லை, சிறிய பிள்ளைகள். அதே போன்று எந்த மனிதனுக்கு புத்தி இல்லையோ, தமீஸ் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு எந்த மனிதனுக்கு இல்லையோ, ஒரு பைத்தியகாரனாக இருக்கலாம், அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியான யாராவது புத்தியில் குறைந்த பிள்ளைகளாக இருக்கலாம், புத்தி வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளாக இருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை அவர்களும் மேற்கொண்டால் அவர்களுக்கும் நாங்கள் எந்த ஒன்றும் சொல்ல மாட்டோம். செல்கின்ற வாகனத்தில் ஒரு பிள்ளை அப்படி இருந்து கல்லெறிந்து அந்த கண்ணாடி உடைந்து விட்டது, அந்த வாகனத்துடைய கண்ணாடி உடைந்து விட்டது. டிரைவரோ அல்லது அந்த உரிமையாளரோ பைத்து என்ன செய்ய மாட்டார்? சண்டை பிடிக்க மாட்டார். ஏன்? அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை? பகுத்தறிவு இல்லை. அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பகுத்தறிவில் குறைந்தவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான். பைத்தியக்காரனுக்கு நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் எந்த ஒரு கேள்வி கணக்கும் கேட்க மாட்டான். நேரடியாக சொர்க்கம். சிறு வயதில் மரணித்தாலும் நேரடியாக சொர்க்கம். யாரை குற்றம் பிடிப்பான்? என்னையும் உங்களையும் போன்ற 15 வயதுக்கு மேற்பட்ட நன்றாக பகுத்தறிவு வேலை செய்யக்கூடிய என்னையும் உங்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? குற்றம் பிடிப்பான். ஏன்? அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான். அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். எப்படி எனக்கு முன்னால் குழி இருந்தால் இதில் செல்லக்கூடாது, குழி, நான் அடுத்த நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எப்படி எனக்கு புத்தி செல்கிறதோ, இது முன்னால் இந்த ஆற்றங்கரை தாழ்வாக ஆழமாக இருக்கிறது, அதனால் தான் இந்த தண்ணீர் நீல நிறத்தில் காட்சி அளிக்கிறது, எனவே இந்த இடம் ஆழம், இதில் இறங்கக்கூடாது, புத்தி செல்கிறது. ஒரு சமிக்கை, ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது, இந்த இடத்தில் நெருப்பு பத்த வைக்க கூடாது, காட்டுத்தீ எடுக்கும், பகுத்தறிவு. அடையாளம் போடப்பட்டிருக்கிறது வலது சைட்டில், எனவே நான் இடது சைட்டில் செல்லக்கூடாது, வலது சைட்டில் செல்ல வேண்டும், பகுத்தறிவு. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். அல்லாஹ் அதனால சொல்கிறான், இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி சும்முல் புக்முல் லதீன லா யஅகிலூன். அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே மிக மோசமான படைப்பு யாரென்றால் அஸ்ஸும்மு, ஊமையன். ஊமையன். யார் ஊமையன்? பேச தெரியாத ஊமையனா? இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சகோதரர்மார்களில், உங்களுடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறது, அப்படியானவர்களாக இருக்கிறார்களோ, அந்த பலகீனமானவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறான்.
அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குருடர், அவர்களை தான் இல்லாத நேரத்தில், மதீனாவில் தான் இல்லாத நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலே தொழுகைக்காக அமர்த்தினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி, மெல்லியவர், அவருடைய காலில் பலம் கிடையாது, அவருடைய காலில் பலம் கிடையாது. எவ்வளவுக்கு போதிக்கப்பட்டார்கள், எவ்வளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஊமையன் யார்? நல்லாக பேசத் தெரியும், நல்லாக பேசத் தெரியும், ஆனால் எதனை பேச வேண்டுமோ அதனை பேசாமல் மற்றவர்களுடைய குறைகளை பேசுகிறான். இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறான். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கிறான். இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்குகிறான். இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்க பார்க்கிறான். ஒரு ஊருக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டாக்க பார்க்குகிறான். எனவே இவன் மிக மோசமானவன். அஸ்ஸும், செவிடன். என்ன செவிடன்? காது இருக்கிறது, நல்ல விடயங்களுக்கு காது தாழ்த்தி கேட்க மாட்டான். அல் புக்கும், ஊமையன், மோசமானவன். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யஅகிலூன், கொஞ்சம் பகுத்தறிவை கொஞ்சம் பயன்படுத்தாமல் யோசிக்காமல் இருக்கிறானே, இவன்தான் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிக மோசமான படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சற்று நிதானமாக நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தால் 24 மணித்தியாலத்தில் அல்லாஹ் என்னிடம், எனக்கு, நான் என்னுடைய செய்கையின் மூலமாக டைம் கொடுத்து செய்ய வேண்டிய கடமையாக அல்லாஹ் 1 மணித்தியாலத்துக்கும் குறைந்த ஒரு வணக்கத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த வணக்கத்தில் தான் ஓர் அடியான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஷைக்கினையாக, ஷைகையின் மூலமாக, நான் அடிமை யா அல்லாஹ், உன்னுடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் உன்னின் பக்கம்தான் திரும்ப வர இருக்கிறேன் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வணக்கம் தொழுகை. அதில் 2 அம்சங்கள் இருக்கிறது, ருக்கு, சுஜூத். அதில் 2 அம்சங்கள் இருக்கிறது, ருக்கு, சுஜூத். முதுகை வளைத்து குனிந்த நிலைமையில் நிற்பது சுஜூத், முழு உடம்பையும் வளைத்து தலையையும் பூமியில் வைக்கின்ற செய்கை. இது 2ம் இருக்கக்கூடிய ஒரு செய்கை. அந்த 2லும் ஏழாமை, யா அல்லாஹ் நீதான் பெரியவன், நீ என்னை அழைத்தாய், அல்லாஹு அக்பர், நீ அல்லாஹ் பெரியவன், நான் வந்து அதனை செய்கையின் மூலமாக நிரூபிக்கிறேன், நீதான் பெரியவன், எனக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய காரியத்தை நீ பொறுப்படு யா அல்லாஹ் என்று செய்கையின் மூலம் நான் நிரூபிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் அதிகமான இடத்தில் அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன அதே அல்லாஹ் தான் குர்ஆனில் பல இடங்களில் ருக்கஇஸ் சுஜூத் வஸ்ஜுதி வர்கஇ, சுஜூது செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள். அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டியதற்கு பின்னால் அழைப்பு கொடுங்கள். யாருக்கு? தவாப் செய்யக்கூடியவர்களுக்கும் ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்கும் என்று அல்லாஹ் ருக்குவையும் சுஜூதையும் விசேஷமாக பேசியிருக்கிறான். காரணம் என்ன? இந்த 2 செயற்பாடுகளிலும் ஏழாமை இருக்கிறது, ஏழாமை இருக்கிறது. இந்த ஏழாமையை நான் எவ்வளவு நிரூபிக்கிறேன், என்னுடைய வாழ்வில் நான் எவ்வளவு நிரூபிக்கிறேன்? சென்ற சனிக்கிழமையிலிருந்து இந்த சனிக்கிழமை வரும் வரையில் நான் எத்தனை தொழுகைகளை மிஸ் ஆக்கி இருக்கிறேன்? யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1 மணித்தியாலமும் கூட இல்லை, 1 மணித்தியாலத்தை விட குறைவு. ஆனால் தொழாத, தொழுகையில் கவனம் எடுக்காத நான் இந்த மொபைலை சென்ற சனிக்கிழமையிலிருந்து இந்த சனிக்கிழமை வரும் வரையில் எவ்வளவு நேரம் பயன்படுத்தினேன்? யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே நான் என்னுடைய சிந்தனையை இதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கும் ஏனைய கால்நடைகளுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான். சிலரை நான் படைத்து வைத்திருக்கிறேன், அவர்கள் யார் மாதிரி என்றால் கால்நடைகளைப் போல. ஏன் காரணம்? சிந்திக்க மாட்டார்கள், பார்வையை கொண்டு படிப்பினையான பார்வையை பார்க்க மாட்டார்கள், கேள்வியினூடாக படிப்பினைக்குரிய கேள்வியாக எதனையும் கேட்க மாட்டார்கள்.
சிந்தனையை படிப்பினைக்குரிய விடயமாக எந்த ஒன்றையும் சிந்திக்க மாட்டார்கள். இவர்கள் யார்? கால்நடைகளை போல. கால்நடைக்கு தெரியாது இது அடுத்தவருடைய பயிர், இது எனக்கு சொந்தம் இல்லை, இது என்னுடைய சொந்தக்காரனுடைய பயிர் கிடையாது, இதில் பயிற்சி நான் மேயக்கூடாது என்று தெரியாது. அதனால்தான் நாங்கள் பயிர்களுக்கு வேலியிடுகிறோம். ஏன்? கால்நடைகள் வந்து சாப்பிட்டு போய்விடும். அதற்கு பின்னாலேயும் அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறான். மிகவும் பயங்கரமான ஒரு வார்த்தை, மிகவும் பயங்கரமான ஒரு வார்த்தை. இல்லை, கால்நடை அதுக்கு பகுத்தறிவில்லை, அதனால தான் அது என்ன செய்யுது? எந்த ஒன்று விளப்பம் இல்லாமல் போய் சாப்பிடுது. இந்த மனிதன் அதனையும் விட கேவலமானவன், கால்நடைகளையும் விட கேவலமானவன். யார் சொல்கிறான்? அல்லாஹ். அல்லாஹ், அதே அல்லாஹ் தான் சொல்கிறான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் மனிதனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம், மனிதனை அழகாக படைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு அருட்கொடையையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக தந்திருக்கிறான். அதில் என்னுடைய குறைபாடு, அல்லாஹ்வுடைய குறைபாடு இல்லை. அல்லாஹ் எனக்கு தர வேண்டியதை முழுமையாக தந்திருக்கிறான். எனவே அதனை நான் பயன்படுத்தாத பட்சத்தில் நான் அந்த நிலைக்கு மாறிவிடுகிறேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் எந்த அருட்கொடையை தந்தானோ அந்த அருட்கொடையை கொஞ்சம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். கவலையான விஷயம் என்னென்றா, துஹுருடைய அதான் 1:15 தொழுவிக்கப்படுகிறது. 1:20 வெளியே எங்களுடைய சகோதரர்கள் என்ன பார்க்கிறார்கள்? ஷூ பார்க்குகிறார்கள். நான் இது தவறுக்காக சொல்லவில்லை. நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பள்ளி பக்கத்தில் 1:15 தொழுகை நடைபெறுகிறது. 1:20 இந்த செயற்பாடை செய்தால் நன்றாக தெரியும் 1:15 தொழுகை நடைபெறுகிறது. இதனை விட்டு நான் வேறொரு செயல்பாட்டில் ஈடுபட்டால், கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 8:45 9:10 இஷாவுடைய தொழுகை, பள்ளிக்கு வராத மனிதன் பள்ளி வாசலுடைய வாசலுக்கு வந்து ஒரு நண்பரை சந்தித்து விட்டு செல்கிறார். எத்தனை மணி? 9:10. தொழுகை நடந்து முடிஞ்சிக்கும் 1:20. நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நான் என்னுடைய சிந்தனையை சிந்திக்காமல் இருக்கிறேன். இன்றைய நாள் நான் தூங்கி நாளைய நாளைக்கு நான் வேலைக்கு செல்லாவிட்டால், 2 நாளைக்கு நான் வேலைக்கு செல்லாவிட்டால், நான் வேலை செய்கின்ற கம்பெனி என்னை தூக்கி அதற்கு பதிலாக வேறொரு மனிதனை நியமித்து விடும். தூங்கிய என்னை எந்த ஆரோக்கியத்தோடு தூங்கினேனோ அதே ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் அடுத்த நாளையும் எழும்பக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே. இந்த அல்லாஹுவை நான் கொஞ்சம் சிந்திக்க அவனுக்காக நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால், சரி 9:20 வந்து சந்தித்தாலும் அதற்கு பின்னால் இந்த பள்ளிவாசலுக்கு தொழக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தாதவர்கள் எங்களில் இருக்கிறார்கள். மகரிபுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டது. கெப் அந்த ஹெங்கரில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வரிதர் பள்ளிவாசலுக்குள் வந்து 3-4 நபர்கள் உட்கார்ந்திருக்க அவருடைய கெப்பை மாத்திரம் எடுத்துவிட்டு வெளியே செல்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இப்படி என்னுடைய வாழ்க்கை சென்றால், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை நான் கொஞ்சம் சிந்திக்கவில்லை என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எதனை நோக்கி நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் எதனை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்வை கேட்கிறான், படைத்தவன் கேட்கிறான், ஃபைன ததுஹபூன், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? உங்களுடைய பாதை என்னது? உங்களுடைய இலக்கு என்னது? உங்களுடைய நிலைப்பாடு என்னது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? எங்களை பார்த்து கேட்குகிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் எங்களை சிறப்புக்கு மேல் சிறப்பாக வாழ வைத்திருக்கிறான். வெளிரங்கமான அருட்கொடைகள், உள்ரங்கமான அருட்கொடைகள் எத்தனையோ. சுபஹான் அல்லாஹ். இதற்காகவாவது நாங்கள் கொஞ்சம் நன்றி செலுத்த கடமைப்படக்கூடாதா? 1 மணித்தியாலத்தை விட குறைந்த நேரத்தை தான் அல்லாஹ் வெளிப்பாடாக நேரத்தை ஒதுக்கி செய்வதற்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கிறான். மற்றவைகள் எல்லாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அங்கு வைத்து என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம்.
திக்ர் அல்லாஹ்வை கொஞ்சம் நினைப்பது, இஸ்திக்ஃபார் செய்வது, வேலை செய்து கொண்டே என்ன செய்யலாம்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ் என்று சொல்ல முடியும். வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்வது மிகவும் சிறப்பான ஒரு செயல். எத்தனை விடுத்து நாங்கள் ஸலவாத்து சொல்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எவ்வளவு நேரம் எடுக்கிறது? குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை ஒரு 10 விடுத்தமாக ஸலவாத்து சொல்லி இருக்கிறோமா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தனை ரீதியாக கொஞ்சம் யோசனை பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக சொன்னது போல உலகத்தினுடைய அடையாளங்கள் அது இந்த உலகத்துக்கு உலகத்தினுடைய முடிவு நெருங்கிவிட்டது. இது இந்த உலகத்துக்கு. என்னுடைய முடிவு எப்ப என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில், எந்த அடிப்படையில், எந்த இடத்தில் யாருக்கும் சொல்ல தெரியாது. நாடு கடந்து நாட்டுக்கு செல்கிறார் குடும்பத்தை சந்திப்பதற்காக வேண்டி, விமானத்தில் மரணம் கேட்கிறோம். நாட்டினுடைய விமான நிலையத்தை அடைந்தவர் ஏர்போர்ட்டில் வைத்து மரணம். லண்டன்ல இருந்து வந்து தாயை பார்த்துவிட்டு திரும்ப லண்டனுக்கு போகின்ற சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் அல்லது நேற்றைய முந்தைய தினம் எங்களுடைய நாட்டிலே நடந்த சம்பவம். ஏர்போர்ட்டில் வைத்து நல்ல உடல் ஆரோக்கியம் உடையவர் மயங்குகிறார், கீழே விழுகிறார், மரணம். அதனால் யாருக்கும் எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழகான முறைக்கு நடாத்துவது, கொஞ்சம் சிந்தனையை கொஞ்சம் பயன்படுத்தி என்னுடைய நிலைப்பாட்டை சீர்திருத்திக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமும் மீதும் கட்டாய கடமை. அல்லாஹ் அதனால சொல்கிறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், மனித உள்ளங்கள் மீது சத்தியமாக. இன்னும் வமா ஸவ்வாஹா, அந்த உள்ளத்தை யார் சரியாக்குகிறானோ, யார் சீர்படுத்துகிறானோ அவன் மீதும் சத்தியமாக. அப்படி என்றால் உள்ளம் என்பது நாங்கள் வாங்கி வைத்த ஒரு மண்வெட்டியை போல, அதனை பயன்படுத்தாமல் அது எதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில், அந்த வயலில், அந்த மரத்தை அதனை சுற்றி சுத்தப்படுத்தாவிட்டால் வாங்கிய புதிய மண்வெட்டி எப்படி கரை பிடிக்குமோ அதே போன்றுதான் இந்த மனித உள்ளத்தை அந்த மனிதன் சீராக்கவில்லை என்றாலும் இந்த உள்ளம் நாசமாக போகும், இந்த உள்ளம் பழுதடையும், மோசமடையும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உள்ளத்தை எந்த மனிதன் பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சி தேவை. சும்மா தூங்கிக் கொண்டு நான் நல்லவனாக ஆகிவிடுவேன், நல்லவனாக ஆகிவிட்டேன் என்று சொன்னால் மட்டும் நல்லவனாக ஆக முடியாது. நல்லவனாக ஆகுவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய மோசமான பழக்க வழக்கங்கள் இது, நான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதாத பழக்கம் இருந்தால் குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தொழாத ஒரு மனிதனாக இருந்தால் தொழக்கூடிய பழக்கத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். நான் மோசமான நண்பர்களோடு சகவாசத்தை வைத்திருந்தால் அந்த மோசமான நண்பர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நல்ல நண்பர்களோடு சகவாசத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் முயற்சி, இதுதான் முயற்சி, பக்குவப்படுத்துவதற்கான முயற்சி இதுதான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த முயற்சியில் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1448 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 2 உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பிறை 2 உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திற்கு பெயர் வசந்த காலம். இந்த மாதத்திற்கு பெயர் முதலாவது வசந்த காலம். ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி என்று அரபு மாதங்களுடைய பெயர் தெரியும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் ஆஹிரா, ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. ரபியுல் அவ்வல் மாதம் 2 மாதம் வசந்த காலம், அப்படி என்றால் செழிப்பாக இருக்கும். அதற்கு பின்னால் 2 மாதங்கள் ஜுமாதா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சூடாக இருக்கும், மரமட்டைகள் காயும். அதற்கு பின்னால் திரும்ப குளிர்காலம் ஏற்படும்.
கடந்த 2 கிழமைக்கு முன்னால் சரியான சூடு, இரவு நேரத்திலும் வேர்க்குகின்ற நிலப்பாடு இருந்தது. 2 நாட்களாக நிலைமை சீராகிவிட்டது. காரணம் என்ன? ரபியுனில் அவ்வல், வசந்த காலம் பிறந்திருக்கிறது, சூடு தணிந்திருக்கிறது. இரவு நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு என்ன செய்ய முடியும்? தூங்க உறங்க முடியும். ஏன்? வேர்வை கிடையாது. இதே மாதத்தில் தான் எங்களுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 வஃபாத்தானார்கள். பிறை 12 வஃபாத்தானார்கள். எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இதே ரபியுனில் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள். ஆனால் டேட்டில் உலமாக்களுக்கு மத்தியில், வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. பிரபலியமான கருத்து தான் ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 12. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 8 பிறந்தார்கள். இன்னொரு கருத்து இருக்கிறது, 11 பிறந்தார்கள். இவ்வாறு 3 கருத்து இருக்கிறது. 8, 11, 12. 12 என்பது பிரபலியமான அதிகமான உலமாக்கள் சொன்ன கருத்து. அதே நேரத்தில் ஏனைய உலமாக்களும் சொல்லியிருக்கிறார்கள் 8, 11 என்று. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாங்கள் சீசன் முஸ்லிம் கிடையாது. ரமலான் காலம் வரணும் தொழுகைக்காக, ஜும்ஆவுடைய நாள் வரணும் தொழுகைக்காக, 2 பெருநாள் தினங்கள் வரணும் தொழுகைக்காக இல்லை. ஒவ்வொரு நாளும் தொழுகை கடமை. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பேசுவது அந்நுசூசு ஷர்இய்யா என்று ஒன்றிருக்கிறது. அந்நஸ் என்றால் அடிப்படையான வார்த்தை. அந்நஸ் என்றால் அடிப்படையான வார்த்தை என்று பொருள். அந்த வார்த்தை 2 விடயங்களுக்கு சொல்லப்படும். அந்நஸ் என்ற அந்த வார்த்தை 2 விடயங்களுக்கு சொல்லப்படும். அதில் ஒன்று குர்ஆனுக்கு. அந்நஸ், ஏன்? அது அல்லாஹ் கூறிய விசேடமான வார்த்தை. அதே போன்று அந்நஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தை ஹதீஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அதற்கும் என்ன பெயர் சொல்லப்படும்? அந்நஸ் என்கிற வார்த்தை சொல்லப்படும். அடிப்படை வார்த்தை. ஏன்? அதுதான் எங்களுக்கு மார்க்கம். நுசூஸ், குர்ஆன், ஹதீஸ். குர்ஆனை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். குர்ஆன் இறக்கப்பட்ட நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நபியே நீங்கள் குர்ஆனை அழகான முறைக்கு ஓதுங்கள். உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன் வ அன் அத்லுவல் குர்ஆன். நான் ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க ஏவப்பட்டிருக்கிறேன். யார் சொல்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் அன் அத்லுவல் குர்ஆன், குர்ஆன் ஓதவும் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வைன்னஹு லதிக்ருல் லக வ லிகௌமிக. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் இருக்கிறதே இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. இது உங்களுக்கு என்ன செய்கிறது? என்னுடைய கட்டளைகளை ஞாபகப்படுத்துகிறது. அது உங்களோட மட்டுமில்ல, உங்களுடைய கூட்டத்தாருக்கும் இந்த குர்ஆன் ஞாபகப்படுத்துகிறது. என்னுடைய கட்டளைகளை ஞாபகப்படுத்துகிறது. குர்ஆன்ல உள்ள பழக்க வழக்கங்கள், இது நல்ல பழக்கம், இது தீய பழக்கம் ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது, ஞாபகப்படுத்துகிறது. அதே போன்றுதான் குர்ஆன் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எவ்வளவு முடியுமோ, ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின், உங்களுக்கு எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்கள். எப்படி குர்ஆனுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்குகிறோமோ அதே போன்று குறைந்தபட்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் பல கிரந்தங்களில், பல புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத், சுனனு அபி தாவூத், சுனனு திர்மிதி, ரியாது சாலிஹீன். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன். இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பேச தொடங்கினால் சுப்ஹானல்லாஹ், அது பெரியோரு கதவு, பெரியோரு வாசல். அவ்வளவு நூலுக்கு நூல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் அதில் ஒரு கிரந்தத்தில் குறைந்தபட்சம் ஒரு கிரந்தத்தை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் நான் இதில் உள்ளவைகளை வாசிப்பேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், எப்படி குளிக்க வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், சுப்ஹானல்லாஹ், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், எக்கச்சக்கம். ஒவ்வொரு பகுதியும் பெரும் பெரும் பகுதி. அதுல குறைந்தபட்சம் ஒரு ஹதீஸ, ஒரு 2 ஹதீஸ் எடுத்து வாசிச்சு அதுல விளங்க நாங்க ஆரம்பிச்சோம்டா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு காஜுசு 5 பக்கம் குர்ஆனை ஓதி ஒரு 2 ஹதீஸ வாசிச்சு அதுல என்ன நபி அவங்க சொன்னாங்க, சொல்லியிருக்கிறாங்க என்கிறத விளங்கி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற நினைத்தால், இந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க தொடங்கினால், என்னுடைய ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடன் தொடர்பை வலுப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் என்னை அல்லாஹுடன் தொடர்பை என்ன செய்யும், பலப்படுத்தும். முன்னாவது மறுமைக்கான தயாரிப்பு அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சமூகத்தில் அன்பு அதிகரிக்கும், சமூகத்தில் அன்பு அதிகரிக்கும். எப்ப நாங்க இந்த 2ஐயும் முட்டு தூரமாகி வாழ்க்கையை நாங்க ஆரம்பிச்சோமோ அப்ப என்னுடைய நாசமான காலம் ஸ்டார்ட் ஆகிட்டுது. குர்ஆன, தொழுகைய, ஹதீஸ படிக்கிறது நான் எப்ப தூரமாகினேனோ அப்ப என்னுடைய வாழ்க்கை நஷ்டகாலம் ஆரம்பமாகி விட்டது. எப்ப இந்த மனிதன் இந்த 2லும் குர்ஆன் ஹதீஸை வாசிக்கின்ற விடயத்திலும் தொழுகையை நிலைநாட்டும் விடயத்திலும் எப்போ ஒரு மனிதன் ஈடுபடுவானோ அவனுடைய நிலைமை அப்படியே ஃபுல்லா மாறிடும். அவனுடைய நிலைமை அப்படியே மாறிடும். ஒரு மனிதன் சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி எழும்பினாலே போதும் அல்லாஹ்வினுடைய அன்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கிறதுக்கு. 8 மணிக்கு நான் வேலைக்கு போறேன், ஆனால் 5:47 சுபுஹுடைய நேரம் முடிவடைகிறது, அல்லாஹ் என்கிற பெயர் வந்துவிடும், நேரம் முடிவடைந்து விட்டது. எனக்கு அப்பாயின்மெண்ட் நேரம் 10 மணி என்று சொன்னால் 10:10 வரைக்கும் என்ன செய்வார்கள், இமிகிரேஷன் எனக்காக வேண்டி டோக்கன் இருக்கும். 10:10 நம்பர் மாறிவிடும். அதற்கு பின்னால் நான் வந்து விட்டேன் என்று முன்னால் போய் நின்றாலும் அந்த மனிதன், அந்த ஆபீசர் எப்ப எனக்கு நேரம் தர அவருக்கு மனசுல எப்ப வருதோ அப்பதான் அவர் நேரம் தருவார். என்ன நேரம் முடிஞ்சிட்டது, எனக்கு இப்ப இன்றைக்கு நேரம் இல்லை, என்ன நேரம் இப்ப நாளைக்கு. இந்த மாதிரி தான் அல்லாஹ் அந்த கடமையாக்கிய அந்த ஃபர்த் கட்டாய கடமை 5:47 முடிவடைந்து விட்டது. இப்ப நான் அந்த இமிகிரேஷனுக்கு முன்னால போய் எப்படி நான் மிச்ச நேரம் உட்கார்ந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனோ அதே மாதிரியான ஒரு கஷ்டம்தான் இந்த தொழுகையை நான் அதற்கு பின்னால் நிறைவேற்றினால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது அது அல்லாஹுக்கும் அவனுக்கும் மட்டும் சம்பந்தமானது. அது அவனுக்கும் அல்லாஹ்க்கு மட்டும் சம்பந்தமானது. ஆனால் 2 காரணங்களுக்காக வேண்டி தொழுகை பின்னுக்காகலாம். 2 காரணங்களுக்காக வேண்டி தொழுகை என்ன செய்யலாம், மிஸ் ஆகலாம். ஒன்று உண்மையில் மறதி. அந்த மனிதனுக்கு உண்மையிலேயே மறதி ஏற்பட்டது. துஹுருடைய நேரம் அவன் ஒரு முக்கியமான பிரச்சனையில் ஈடுபட்டதன் காரணமாக போலீஸ் கேஸ் பிரச்சனை, 2 குழுக்கள் மத்தியில் வாக்குவாதம், உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட், அவனும் சண்டைக்கு வாரான், போலீஸ்காரனும் வந்திருக்கிறான், இப்ப வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது, பிரச்சனை இப்ப எது தவறு என்று நிரூபணமாகுவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை அந்த மனிதனுக்கு தொழுகையுடைய நேரத்தை மறக்கடிக்க செஞ்சு விட்டது. நேரத்தை பார்த்தா 1:45 அல்லது தொகுதி நேரம் முடிவடைந்து விட்டது. இப்ப அந்த மனிதனுக்கு என்ன செய்யலாம், தொழலாம். நேரம் பிந்தி என்ன செய்யலாம், தொழலாம். அல்லாஹ் மன்னிப்பான், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். உண்மையில் இந்த மனிதனுக்கு தூக்கம் மிகைத்து விட்டது. எல்லாம் வைத்தது தான் உண்மையிலேயே 5 மணிக்கு உண்மையிலேயே எல்லாம் வைத்தது தான். ஆனால் தொழுகை தூக்கம் மிகைத்து மிகைத்து ஒரு 6 மணிக்கு தான் எழும்புகிறார். 6 மணிக்கு தான் என்ன செய்யறாரு, எழும்புறாரு. டைமை பார்த்தா 6 மணி. இப்ப மன்னிப்பிக்குது, இப்ப மன்னிப்பிக்குது. இது எப்படி நடக்கும், அடிக்கடி நடக்காது, இருந்தாப்புல நடக்கக்கூடிய ஒன்று, இருந்தாப்புல நடக்கக்கூடிய ஒன்று. இப்படியான காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். நேரம் தாழ்த்தி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு வாழ்விலும் ஒரு தடவை சுபுஹுடைய நேரம் பிந்தின ஒரு சம்பவம், தூக்கம் மிகைத்ததன் காரணமாக சஹாபாக்களும் தூங்கி ஸல்லல்லாஹு தூங்கி நேரம் தாழ்த்தி தொழுத சம்பவம் இருக்கிறது ஒரு தடவை. எனவே
இது போன்ற காரணங்களை தாண்டி தொழுகை மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்றைய சம்பவத்தில் வரும் யுத்த டைமிலும் கூட தொழுகையை அல்லாஹ் என்ன செய்யவில்லை, மன்னிப்பு கொடுக்கவில்லை. யுத்த நேரத்திலும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, தொழுகைக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை. எனவே எங்களுடைய இந்த வாழ்க்கையை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் கிதாப் கிரந்தங்கள் எத்தனையோ இருக்கிறது, அதில் ஒவ்வொன்றிலும் அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி வீட்டில் சமைத்தால் பாத்திரங்களை எப்படி அதோடு எப்படி நடந்து கொள்வது. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், 2 ஹதீஸ். காலப்போக்கில் இந்த குர்ஆன் இல்லை ஜுஸு ஓதினா 4 நாளைக்கு ஒரு ஜுஸு, 4 நாளைக்கு ஒரு ஜுஸு. ஜுஸு ஓதுறதுக்கு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும் ஒரு நாளைக்கு. இது ஒரு நாளைக்கு ஜுஸு ஓதுறதுக்கு டைம் எடுக்கும் 10 நிமிஷம். ஒரு ஹதீஸை வாசிக்கிறதுக்கு 2 ஹதீஸை வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், அதுவும் அதே நேரம். அப்போ எங்களோட நேரத்தை நாங்கள் வகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அமைச்சு கொண்டால் வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை இந்த மார்க்க அறிவோடு பிணைந்ததாக இருக்கும். இந்த அடிப்படையில் குர்ஆனை ஒழுங்கான முறைக்கு வாசித்து ஓதி அதில் உள்ள விஷயங்களை விளங்கி, ஹதீஸை வாசித்து அதில் உள்ள விஷயங்களை விளங்கி நான் ஒவ்வொரு நாளும் நடந்தால் என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஏடு நன்மைகளால் நிரம்பும். என்னுடைய ஆமால் நாமா என்று சொல்லக்கூடிய அந்த ஏடு இருக்கிறதே, எங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் என்ன செய்ய நான் பதிவு செய்கிறான். அந்த புத்தகத்தில் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நன்மைகளால் நிரம்பும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும், அல்லாஹுடைய வார்த்தைக்கு குர்ஆன் என்று சொல்லப்படும். இந்த இரண்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரதானமான ஒன்று. எனவே அதில் நான் என்ன செய்யணும், ஈடுபாடை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். ஒரு ஹஜ் மாத்திரம் செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். தானும் சஹாபாக்களும் சிலர் முடியை வலித்தவர்களாக, இன்னும் சிலர் முடியை கொஞ்சம் குறைத்தவர்களாக மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா உள்ளுக்குள் நுழைவதாக கனவு காணுகிறார்கள். கனவு கண்டதற்கு பின்னால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா மாதம் தன்னுடைய சஹாபாக்களோடு 1400 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால், உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ பலியிட வேண்டும், அறுக்க வேண்டும். அந்த அறுக்கக்கூடிய அந்த பிராணிக்கு பெயர் ஹதி. அரபில் சொல்வாங்க, அதுக்கு பெயர் ஹதி. 70 ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி போறாங்க? இஹ்ராம் ஆடை அணிந்தவர்களாக செல்கிறார்கள். ஏன் தெரியுமா? மக்கா வாசிகள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருடைய யுத்தம், குஃபாரு குரைஷ், முஷ்ரிக்கு குறைஷி காஃபிர்கள் தோல்வி. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹதுடைய யுத்தம், ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி, இடையில் ஒரு சிறு தோல்வி, அதற்கு பின்னால் வெற்றி. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அஹலி போர், பெரும் காற்றை அல்லாஹ் அனுப்பி அங்கு எதிரிப்படை தோல்வி, தோல்விக்கு மேல் தோல்வி. தற்பொழுது சஹாபாக்கள் 1400 பேர்களையும் கூட்டிக் கொண்டு எப்படி போகிறார்கள்? இஹ்ராமுடைய ஆடையை அணிந்தவர்களாக. ஏன்? எதிரிகள் நினைத்துவிடக் கூடாது, முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மக்காவை தாக்குவதற்காக வேண்டி வருகிறார்கள் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஹ்ராமுடைய ஆடையை அணிந்தவர்களாக செல்கிறார்கள். இந்த நேரத்தில் குறைஷிகளுக்கு இந்த செய்தி தெரிய வந்து விட்டது. குறைஷிகளுக்கு இந்த செய்தி தெரிந்து விடுகிறது. உடனே குறைஷிகள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையின் கீழ் 200 குதிரை வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். 200 குதிரை வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில்
ஹாலித் இப்னு வலீத் அவர்களுடைய படை முன்னால் வருகிறது. சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் முன்னுக்கு நிற்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் அவர்களுடைய படையை சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய நேரம் வந்து தொழுது முடித்து விட்டார்கள். தற்பொழுது அஸ்ருடைய நேரம் வருகிறது. அஸ்ருடைய நேரம் இன்னும் நுழையவில்லை. அந்த நேரத்தில் இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களோடு இருந்த மற்ற 199 நபர்களும் என்ன சொன்னார்கள்? தற்பொழுது இவர்களுக்கு ஒரு நேரம் வரும், தற்பொழுது இவர்கள் தொழக்கூடிய ஒரு நேரம் ஒன்று வரும். அது அவர்களுடைய உயிர்களையும் விட அவர்களுடைய பிள்ளைகளையும் விட அவர்களுக்கு மிகவும் விருப்பமானது. இது யார்த வார்த்தை? குஃபாரு குறைஷி காஃபிர்களுடைய வார்த்தை. தற்பொழுது இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு நேரம் வர இருக்குது, அதுதான் அஸ்ருடைய நேரம். அந்த தொழுகையுடைய நேரம் இவர்களுக்கு இவர்களுடைய உயிரையும் விட பிள்ளைகளையும் விட மிகவும் விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அஸ்ருடைய நேரம் நுழைகிறது. சஹாபாக்கள் எல்லாரும் தொழுகைக்காக ரெடியாக நிற்குகிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸலாத்துல் ஹௌஃப், பயத்தினுடைய நேரத்தில், யுத்தத்துடைய நேரத்தில் தொழும் விதம், தொழும் முறை என்ற அந்த முறையுடைய ஆயத்தை வைதா குந்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக வல்யஅஹுது அஸ்லிஹத்தஹும் ஃபைதா சஜது ஃபல்யகூனு மின் வராயிக்கும் வல்தஅதி தாயிஃபத்துன் உக்ரா லம் யுஸல்லு ஃபல்யுஸல்லு மஅக் வல்யஅஹுது ஹித்ரஹும் வஅஸ்லிஹத்தஹும் என்கிற அந்த நீண்ட வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருகிறார்கள். எப்படி தொழுதார்கள்? அனைவரும் தக்பீர் கட்டியாச்சு, எல்லாரும் நிற்குகிறார்கள். நபி அவர்கள் ருக்குவுக்கு போகிறார்கள், எல்லோரும் ருக்குவுக்கு போகிறார்கள். திரும்ப இஅ்திதாலுக்கு நிலைக்கு வருகிறார்கள், எல்லோரும் நிலைக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னுக்கு இருந்த சஃப்பும் சுஜூதுக்கு செல்கிறார்கள். பின்னுக்கு இருக்கின்ற சஃப்பு சுஜூதுக்கு செல்லாமல் இவர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பாதுகாப்பான முறையில் தொழுது சுஜூதை முடித்துவிட்டு எழும்புகிறார்கள். பின்னுக்கு சுஜூது செய்யாத படை அவர்கள் தானாக சுஜூது செய்து திரும்ப நிலைக்கு வருகிறார்கள். இவ்வாறு கண்காணிப்போடு சம்பந்தப்பட்ட தொழுகையுடைய வசனம் வருகிறது. இந்த நேரத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தால் ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானா, நடந்து பிரயாணித்த நிலைமையில் உங்களுக்கு தொழ முடியும், பிரச்சனை கிடையாது. தொழுகையை விட முடியாது. நாங்கள் சும்மா யோசனை பண்ணி பார்த்தா ஏற்கனவே போராடுவது இஸ்லாத்துக்காக வேண்டி, ஏற்கனவே போராடுறது இஸ்லாத்துக்காக வேண்டி. இந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தாலும் தொழுகையை மிஸ் ஆக்க முடியாது. என்றால் தொழுகை என்பது அல்லாஹுடைய அந்த அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்கான இருக்கக்கூடிய அமல்களிலேயே மிகவும் சிறந்த அமல். அதனால தான் நாளைக்கு அல்லாஹ் முதலாவது கேட்பான் கேள்வி, தொழுதாயா? அந்த கேள்விக்கு பதில் போனால்தான் அடுத்த கேள்விக்கு இடம் இருக்குது. அது மட்டுமில்லை, தொழுதேன் என்று சொன்னது மட்டுமில்லை, தொழுது காட்டுன்னு அதை செய்வான். தொழவும் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அமல் நாளைக்கு மறுமை நாளில் அது தொழுக மாத்திரம்தான். அவ்வளோ மிக முக்கியமான ஒரு அமல். அதற்கு பின்னால் அவர்கள் மக்காவிலிருந்து 9 மைல் தூரம் உள்ள ஒரு இடத்துக்கு பெயர் ஹுதைபியா. ஹுதைபியா என்பது ஒரு கணத்துக்கு பெயர். ஹுதைபியா என்பது ஒரு கணத்துடைய பெயர். அது ஒரு சின்ன ஒரு கிராமம். ஹுதைபியா என்பது ஒரு சின்ன ஒரு கிராமம். கிணத்துடைய பெயரைத்தான் அந்த ஊருக்கு பேர் ஹுதைபியா. உண்மையான கிணத்துடைய பெயர் தான் ஹுதைபியா. அந்த கிணம் அமைஞ்சிக்கிற அந்த ஏரியாவுக்கு இந்த கிணத்துடைய பெயரை வச்சாங்க ஹுதைபியான். ஏற்கனவே அந்த இடத்துல வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் அங்கிட்டு போகல. சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த ஒட்டகம் படுத்துட்டுது, அதுக்கங்கால போக மாட்டேங்குதா, அதுக்கங்கால போகாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி அந்த அப்ரஹாம் மன்னன் வந்த நேரத்தில் அந்த யானை அந்த ஹரத்தை நோக்கி எப்படி போகலையோ, அந்த அல்லாஹுடைய ஓர்டர் இந்த ஒட்டகத்துக்கு, இது கங்கால அது போகுதில்லை, இது கங்கால அது என்ன செய்தில்லை, போகுதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே யுத்தத்துக்காக வேண்டிய என்ன செய்யல, போகல. உண்மையிலேயே அந்த ஏற்கனவே கண்ட கனவின் அடிப்படையில் உம்ரா செய்வதற்காக வேண்டி என்ன செய்தார்கள், சென்றார்கள். ஆனால் குறைஷிகள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருடம் இவர்கள் மக்கா உள்ளுக்குள் நுழையக்கூடாது என்பதை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள், போகக்கூடாது. இந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் முன்னால என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே 1400 பேர், ஏன் இஸ்லாம் ஆரம்பமாக குறுகிய ஒரு கொஞ்சம் நபர்களால் தான் செஞ்சது ஆரம்பமாகிடுச்சு. இந்த குறுகிய ஒரு காலத்துள்ளுக்குள் ஏற்கனவே தொடர் தோல்வி, இந்த குஃபார் குறைஷிகளுக்கு ஏற்கனவே தொடர் தோல்வி. எனவே அவர்களுக்கு ஒரு விதமான பயம். அந்த பயத்தின் காரணமாக இவர்கள் இஹ்ராமுடைய ஆடையில் வந்தாலும் இவர்கள் பார்த்த பார்வையுடைய முனை இவர்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டித்தான், ஏதாச்சும் ஒரு குளறுபடி ஏற்படுத்தி விடுவார்கள், இந்த மக்களை கைப்பற்றி விடுவார்கள் என்ற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. எனவேதான் இவர்கள் இந்த இப்படியான ஒரு செயற்பாடை செய்தார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த வந்த காலித் இப்னு வலீத் படையிட்ட சொன்னாங்க, நாங்கள் யுத்தத்துக்காக வேண்டி வரல, நாங்கள் உண்மையிலே இஹ்ராம் அணிந்தவர்களாக, இஹ்ராத்துடைய ஆடையை அணிந்தவர்களாக, நாங்கள் அறுத்து பலியிடுவதற்காக எங்களுடைய இந்த ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி வரல, எங்களுக்கு அனுமதி தாங்க, போறதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்ப இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செஞ்சாங்க, குறைஷிகள் ஹரத்துல்லுக்கு அனுப்பி வச்சாங்க. போய்த்து அபூ சுஃபியானுடையும் அவர்களுடைய இன்னும் மேலே தலைவர்மாருடைய என்ன செய்யுங்க, போய் கலைச்சிட்டு வாங்க, அனுமதி எடுத்துட்டு வாங்க, நாங்க யுத்தத்துக்காக வேண்டி வரல, நாங்க வந்தது உண்மையிலேயே உம்ரா செய்வதற்காக வேண்டி, நாங்க உம்ரா செஞ்சுட்டு நாங்க போய்த்துடுவோம். போன உஸ்மான் 3 நாள் வரல, என்ன செய்யல, 3 நாள் வரல. இப்போ ஒரு செய்தி பரவிட்டு உஸ்மான் கொலை செஞ்சுட்டாங்க. குறைஷிகள் மக்காவாசிகள் உஸ்மான் கொலை செஞ்சிட்டாங்க. எப்படி இருக்கும்? சமாதானம் பேச போனவரை கொலை செய்யறது இன்றளவிலும் பெரும் குற்றம், இன்றளவிலும் அது ஒரு பெரும் மோசடி, மிக ஒரு கடுமையான குற்றமாக பார்க்கப்படக்கூடியது. தூதுவர்களை என்ன செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது. இப்ப இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அதிகமான கவலை. நாங்க அனுப்பினது உஸ்மான் சமாதானம் பேசுறதுக்காக வேண்டி. இப்ப இந்த நேரத்தில் தான் ஒரு மரத்துக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை எடுத்தாங்க. அந்த உடன்படிக்கையுடைய பெயர் பைஅத்துர் ரில்வான். அந்த உடன்படிக்கையுடைய பெயர் பைஅத்துர் ரில்வான். ஏனென்றால் என்ன உடன்படிக்கை? நாங்கள் உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்காக வேண்டி ஒன்று எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், அப்படி எங்களுக்கு வீர மரணம் உண்டாகணும், நாங்கள் கொலை செய்யப்படணும், அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்யப்படுவோம். இப்ப யுத்தம் செய்ய நாங்கள் ரெடி ஆகிட்டோம். உஸ்மான் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் யுத்தம் செய்ய போறோம். யாரும் பிரமுதுகிட்டு ஓடுறது கிடையாது, ஒன்று வெற்றி கிடைக்கணும், அப்படி நாங்கள் மூத்தாகணும் அப்படின்னு பயத் செஞ்சாங்க. உஸ்மான் எங்க இருக்கிறாங்க? அங்க காபத்துல்லா கிட்ட இருக்கிறாங்க, ஹரத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, தனது கையை வச்சு சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹாதிஹி அன் உஸ்மான். அந்த உடன்படிக்கையில உஸ்மான் கலந்து கொள்ளல. தனது வலது கையை வச்சு இடது கையில சொன்னாங்க, இது இந்த கை யாருக்காக வேண்டி, உஸ்மான் அவர்களுக்காக வேண்டி. அவங்க கலந்து கொள்ளாவிட்டாலும் இந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்ளாவிட்டாலும் உஸ்மான் அவர்களும் இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர் என்று செய்யப்படுவார், கருதப்படுவார். அதுக்கு பின்னால செய்தி வருகிறது, உஸ்மான் என்ன செய்யல, கொலை செய்ய படையில பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னா, உஸ்மான் அவங்க போனாங்க, போய் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை, நாங்களும் யுத்தம் செய்வதற்காக வேண்டி வரல, நாங்க வந்தது உம்ரா செஞ்சுட்டு போறதுக்காக வேண்டி. அப்ப சொன்னாங்க, அந்த குறைஷிகள் எல்லாருக்கும் அனுமதி தர முடியாது, எல்லாருக்கும் அனுமதி தர முடியாது. உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யலாம், உம்ரா செய்யலாம். எப்படி? உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யலாம், உம்ரா செய்யலாம். நபி அவங்களுக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் அனுமதி கிடையாது. சொன்னாங்க உஸ்மான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யாவிட்டால் நானும் இந்த உம்ராவை செய்ய மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்ராவை செய்யாவிட்டால் நானும் இந்த உம்ராவை செய்ய மாட்டேன். இந்த பேச்சுவார்த்தைக்கு 3 நாள் டைம் எடுத்து அதுக்கு பின்னால உஸ்மான் வந்து கலந்து கொண்டாங்க. இப்ப திரும்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு போகுது. ஏன் வந்தது ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக வேண்டி. 9 மைல் மக்காவுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் நீக்குது? 9 மைல்.
ஆக்கள் அனுப்பினாங்க பேச்சுவார்த்தைக்கு. எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இடம் கொடுக்கல. இறுதியாக குறைஷிகள் சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவரை அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் தான் சுல்ஹுல் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்ற ஒரு பேச்சு வருகிறது. இந்த சுல்ஹுல் ஹுதைபியா உடன்படிக்கை வெளிரங்க பார்வைக்கு முஸ்லிம்களுக்கு தோல்வியாக இருந்தாலும், முஸ்லிம்களுக்கு சில நிபந்தனைகள் இருந்தாலும், அல்லாஹ் அதில் மறைமுகமான ஒரு வெற்றியை வைத்தான். அதில் ஒரு மறைமுகமான வெற்றியை அல்லாஹ் என்ன செய்தான்? வைத்தான். அந்த உடன்படிக்கை நேரத்தில் தான் நபி அவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாது. அல்லாஹ் இதுக்கு ஒரு காரணத்தையும் வச்சான். ஏன் நபி அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த காலம் அறிவியல் அதப் என்று சொல்லக்கூடிய இலக்கியம் நிறைந்த காலம். அழகான முறைக்கு பேச்சுகள் பேசுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, பிசினஸ் நடக்கிற சந்தை, பொருட்கள் லாபத்துக்காக வாங்கப்படுது, விற்கப்படுது. அந்த நேரத்திலும் கூட இரண்டு நபர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய அறிவை சோதித்துக் கொள்வார்கள். இவர் ஒரு கவிதை படிப்பார், அவர் ஒரு கவிதை படிப்பார். இந்த ரெண்டு கவிதையிலும் எந்த கவிதை நன்றாக இருக்கிறது என்று போட்டி போடுவார்கள். அவ்வளவு படிப்பு இலக்கியத்தில் கூடின காலம். இந்த நேரத்தில் சலசமங்களுக்கு ஏற்கனவே படிக்க எழுத தெரிந்திருந்தால், அந்த நேரத்தில் இந்த குர்ஆனை அவர்கள் சொல்லி இருந்தால் யாரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள், சந்தேகப்படுவார்கள். எழுத படிக்க தெரியாமலேயே என்ன சொன்னார்கள்? இது இவரின் புறத்தால் சொல்லுகின்ற கருத்து. அந்த அளவுக்கு இருந்திருந்தால், நபிகளுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தா பிரச்சனை இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், முன்வைப்பார்கள். ஒரு விடுத்தத்திலேயே முன்வைக்கப்படுகின்ற விடை அப்படியே முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநமிட்டுக் கொள்வார்கள். தற்பொழுது என்ன செய்வார்கள்? வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுவார்கள். சஹாபாக்கள் எழுதிக் கொள்வார்கள். இந்த எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கும் ஒத்து போகாத புதிய ஒரு வார்த்தையை சொல்வதாக இருந்தால், இது எழுத படிக்க தெரியாத ஒருவரின் மூலமாக எப்படி சாத்தியம்? எழுத படிக்க தெரியாத ஒருவரின் மூலம் இது எப்படி சாத்தியம்? இந்த வார்த்தை நாங்கள் இதற்கு முன்னால் கேள்விப்படவில்லையே. சில ஜின்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் இதற்கு முன்னால் இப்படியான ஒரு வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்டதையே இல்லையே. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கிறான். என்னது? சலதாசமாக தொழுதிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் சில ஜின்கள் நபியர்கள் ஓதுகின்ற அந்த குர்ஆன் வசனங்களை செய்யப்படுத்தது. என்ன சொல்லிச்சு ஜின்? இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, இதற்கு முன்னால் கேள்விப்படாத ஒரு வசனத்தை நாங்கள் செய்யமடுக்குகிறோம். யஹ்தி இல ருஷ்த், இந்த வசனங்கள் எங்களை நேர்வழியின் பக்கம் விட்டு செல்கிறது. நான் கேட்ட குர்ஆன் வசனம் எங்களை நேர்வழியின் பக்கம் விட்டு செல்கிறது. இந்த நேரத்தில் கை வச்சு கேட்டுக்கொள்வோம். சென்ற சனிக்கிழமையிலிருந்து இந்த சனிக்கிழமை வரும் வரையில் என்னுடைய காதுக்கு எந்த வசனத்தை நான் செய்யப்படுத்தேன்? குர்ஆனில் எந்த அளவு பகுதியை நான் ஓதினேன்? குர்ஆனில் எந்த அளவு ஒரு பகுதியை நான் செய்யப்படுத்தேன்? நான் செய்யப்படுத்த ஓதிய வசனத்தை அதனுடைய கருத்தோடு நான் பார்த்தேன். யார் இருக்கிறார்கள் எங்களில் சொல்வதற்கு? எங்களில் யார் இருக்கிறார்கள் சொல்வதற்கு? ஜின்கள் செய்யப்படுத்தது. என்ன சொல்லிச்சு? நாங்கள் கேட்ட வசனம் ஆச்சரியமானது. யஹ்தி இல ருஷ்த், நேர்வழியின் பக்கம் இட்டு செல்கிறது, நல்ல பழக்க வழக்கத்தின் பக்கம் எங்களை இட்டு செல்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம்தான் வயலுல்லி குல்லி ஹுமதத்தில் லுமதா, குறை பேசி தெரியக்கூடிய, மக்களின் மானங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நாசம் உண்டாவதாக. இதனை கேட்டால் என்னில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அல்லது ஜமஅ மாலன் வஅத்ததா, செலவு செய்யாத கஞ்சனாக நான் இருந்தால், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்? பணத்தை சேமித்து கணக்கு போட்டு பார்த்து எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
செலவழிக்கிறான் இல்ல. யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா, அவன் நினைக்கிறான் இந்த பணம் அவனை மிக நீண்ட நாட்களுக்கு அழகான முறைக்கு வாழ வைக்கும். மனிதன் நினைக்கிறான் இந்த பணம் என்னை அதிகமான நாட்களுக்கு பாதுகாக்கும் என்று நினைக்கிறான். இந்த மனிதன் இதனை கேட்டு தன்னுடைய ஊரில் நடந்த தனது மகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி தன்னுடைய காணியை வித்து வாகனத்தை வித்து தற்பொழுது ₹1 கடன் வாங்காத மனிதன் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு பள்ளி வாசலாக ஒவ்வொரு பள்ளி வாசலூடாக ஏறி இறங்குகின்ற அந்த நிலைமையை உணர்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் இவனில் என்ன செய்யும்? ஒரு மாற்றம் வரும். செய்மடுத்தால் மாற்றம் வரும், ஓதினால் விளங்கினால் மாற்றம் வரும். அந்த ஜின்கள் சொன்னது, இந்த நபியையும் இந்த குர்ஆனையும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். கணித்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை சிந்தனை இல்லாமல் செல்லக்கூடாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. ஆனால் குர்ஆனை முழுமையாக ஒப்புவித்தார்கள். முழு குர்ஆனையும் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற பக்ராவுடைய கடைசி வசனம் தான் இறுதியாக இறங்கின வசனம். இந்த வசனத்துக்கு முன்னால் இறங்கினதுதான் நான் ஏற்கனவே ஓதிய அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டேன், மார்க்கமாக நான் இஸ்லாத்தை பொருந்தி கொண்டு விட்டேன் என்ற அந்த வசனம். குர்ஆன் பரிபூர்ணமாக இறங்கியது. கணித்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை எழுதுவதற்காக யாரை அழைத்தார்கள்? அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை எழுதுவதற்கு யாரை அழைத்தார்கள்? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். உடன்படிக்கையை எழுதுங்கள், உடன்படிக்கையை எழுதுங்கள். அதில் விசேடமான ஒரு உடன்படிக்கை தான் சில 6 அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு உடன்படிக்கை. 10 வருடங்களுக்கு இந்த உடன்படிக்கை செல்லுபடியாகும். இந்த உடன்படிக்கை எத்தனை வருடங்களுக்கு? 10 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். இந்த நேரத்தில் எழுதுகிற நேரத்தில் எழுதினாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஸ்லீம்கள் தானே பொதுவாக அப்படித்தான் கடிதம் எழுத போக்கல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப சுஹைல் இப்னு அம்ர் கேட்டார், இது என்ன? இது சொன்னாங்க, இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம் இல்லையே, அதை எழுதலாது, வெட்டுங்க. ரைட், வெட்டியாச்சு. அதுக்கு போகிறோம். முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது ரசூலுல்லா. திரும்ப கேட்டாரு இந்த சுஹைல் இப்னு அம்ர், இது என்னது? இதை முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது ரசூலுல்லா அதோட சேர்த்து நீங்கள் எழுதுவீங்களா இருந்தா நாங்கள் அதைத்தானே ஏற்றுக்கொள்றோம் இல்லையே, நாங்கள் அதைத்தானே ஏற்றுக்கொள்றோம் இல்லை. நாங்கள் இவரை அல்லாஹ் ரசூல் நாங்கள் என்ன செய்யறோம் இல்லை, ஏற்றுக்கொள்றோம் இல்லை. எனவே ரசூல் தான் நீங்கள் என்ன செய்யப்படாது, எழுதக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்க, அன முஹம்மது ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது. பரவாயில்லை, நீங்க இந்த பேர் எழுதுங்க, முஹம்மது இப்னு அப்துல்லா. நபி அவங்க நினைச்சாங்க, விட்டு கொடுத்தாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல, முஹம்மதோட சேர்த்து ரசூலுல்லா இல்ல, எல்லாத்தையும் அழிச்சாச்சு. சஹாபாக்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செயலை. அதுல யாரும் மீக்கிறாங்க? விசேஷமாக உமர் தான் மீக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? உமர் அதை நாங்கள் சொன்னாங்க, டக்குண்டு அபூபக்கர் இருந்தாங்க, ஏனைய சஹாபாக்கள் இருந்தாங்க, கேட்டாங்க, நாங்கள் ஈக்கிற மார்க்கம் உண்மையான மார்க்கம் இல்லையா? உண்மையான மார்க்கம். எங்களுடைய எதிரிகள் ஈக்கிறது மோசமான மார்க்கம் இல்லையா? பிழையான மார்க்கம் இல்லையா? ஓம், பிழையான மார்க்கம். நாங்கள் ஹக்குல உண்மையில் இருந்து கொண்டு நாங்கள் ஏன் இவ்வளவுக்கு கீழே போகணும், ஏன் இந்த கேவலத்தை நாங்கள் சந்திக்கணும் அப்படின்னு உமதவளுக்கு பொறுக்குதில்லை. ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்டையும் பேத்து பேத்து கூட்டம் கூட்டமாக இந்த வார்த்தையை என்ன செய்யறாங்க, மீட்டி மீட்டி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, அந்த வார்த்தையின் பக்கம் கவனம் செலுத்தல. ஏன்? இப்ப இது அல்லாஹ்வுடைய கட்டளை, பணிஞ்சு போகத்தான் வேணும். அல்லாஹ்வுடைய கட்டளை. எங்களுக்கிட்ட அதிகமான செல்வாக்கு இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்வோம், கொஞ்சம் பணிஞ்சு போவோம். இதுல எங்களுக்கு வெற்றி இருக்குது. இப்ப வெறும் வார்த்தை தானே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிரச்சனை இல்லை. எதிரி படைகள் மறுத்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மறுத்தாலும், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு
1,24,000 சஹாபாக்கள். இவங்க மறுத்தாலும் அல்லாஹ் அவருடைய வெளிச்சத்தை, உண்மையை ஏனைய மனித உள்ளத்தில் போட்டு வைத்துத்தான் இருக்கிறான். இது பிரச்சனை கிடையாது. வெறும் வார்த்தை விடுவோம், வெறும் வார்த்தை விடுவோம். இந்த நேரத்தில் உமர் கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க தானே, நபிக்கிட்டேயே கேட்டாங்க. உமர் நபி சாசமாவர்கிட்டே இந்த வார்த்தையை கேட்டாங்க. அதுக்கு பின்னால் உமர் தான் கேட்டாங்க. இன்னும் ஏனைய சஹாபாக்கள்கிட்டையும் கேட்டாங்க. இப்படி நபி அவங்க அதுக்கு ஒரு மறுப்பும் தெரிவிக்காமைக்கு இவங்க அடிக்கடி இப்படி பேசினத்தால இந்த வார்த்தை நான் கொஞ்சம் ஆவசப்பட்டு பேசிட்டேனே என்பதற்காக வேண்டி உமர் அவங்க அதிகமாக எக்ஸ்ட்ரா நோம்பு பிடிச்சி, எக்ஸ்ட்ரா நபில் தொழுது அடிமைகளையும் உரிமையிட்ட சம்பவம் இருக்குது. எதுக்கு? நான் இப்படி ஒரு வார்த்தையை பாவிச்சிட்டேனே, நபிகளுக்கு முன்னால கொஞ்சம் இப்படி நான் கொஞ்சம் ஆவசப்பட்டுட்டேனே, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் பேசிட்டேனே என்பதற்காக வேண்டி அது அவங்களோட மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியாக மாறி இந்த பேசினத வார்த்தைக்காக வேண்டி பல அடிமைகளை வாங்கி உரிமையிட்டாங்க. நபிகளுக்கு முன்னாடி நான் இப்படி இந்த வார்த்தையை பாவிச்சதால அது அவங்களுக்கு மனசுக்கு உறுத்தி, அது எந்த விதமான குற்றமும் இல்லை, எந்த விதமான குற்றமும் இல்லை என்றாலும் உமர் அவங்களுடைய மனசு கேட்கல. அதிகமான நஃபில் வணக்கங்கள் செஞ்சு அது மாத்திரமல்ல அடிமைகளையும் உரிமையிட்டாங்க இந்த வார்த்தைக்காக வேண்டி. அந்த உடன்படிக்கையில் இருந்த விஷயம் என்ன? 10 வருஷத்துக்கு யுத்தம் ஒன்றும் நடைபெற மாட்டாது. 10 வருஷத்துக்கு எந்த யுத்தமும் இல்லை. அடுத்ததால இந்த உடன்படிக்கைக்கு ஏன் வந்தாங்க குறைஷிகள்? இந்த சமாதான உடன்படிக்கைக்கு ஏன் வந்தாங்கண்டா, பைஅத்துர் ரில்வான் அந்த மரத்துக்கு கீழே உடன்படிக்கை செஞ்சாங்க தானே சஹாபாக்கள், ஒன்று வெற்றி அல்லது மரணம். அந்த ஆவேசமும் அங்கு மதினாவில இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நினைத்தவர்களுக்கு ஒரு அல்லாஹ் மனதில் ஒரு பயத்தை போட்டு விட்டான். மனசுல ஒரு பயத்தை அல்லாஹ் நினைச்சிட்டான், போட்டுட்டான். அதுக்கு பின்னால்தான் இவங்க இந்த உடன்படிக்கைக்கு என்ன செஞ்சாங்க? குறைஷிகள் உடன்பட்டாங்க. அந்த உடன்படிக்கையில் முதலாவது உடன்படிக்கை 10 வருஷம் யுத்தம் நடைபெற மாட்டாது. ஏன்? தொடர் தோல்வி. உஹதுல, பத்ர்ல, ஹந்தக்ல இப்படி தொடர்ச்சியான தோல்விகளை ஏற்கனவே குறைஷிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி முனைகிறார்கள். அங்கு தோல்வி. அடுத்தது இந்த வருஷம் உம்ரா செய்யலாம். இந்த வருஷம் யாருக்கும் என்ன செய்யலாம்? உம்ரா செய்யறதுக்கு ஏலாது. வார வருஷம் 3 நாளைக்கு அனுமதி இருக்குது, வந்து உம்ரா செஞ்சுட்டு போகலாம். இந்த வருஷம் யாருக்கும் உம்ரா செய்யறதுக்கு ஏலாது. நீங்க அப்படியே இந்த இடத்துல இருந்து ஹுதைபியாவோடைய உங்களோட நடைய கட்டுங்க. அடுத்த வருஷம் 3 நாள் அனுமதிக்குது, உங்களுக்கு உம்ரா செஞ்சுட்டு போகலாம். இரண்டாவது. அடுத்தது இந்த ஹிஜாஸ்ல இருக்கக்கூடிய யாருக்காவது குறைஷிகளோட சேர விருப்பமாக இருந்தா, ஏன்னா கோத்திரமாக வாழ்ந்தாங்க, யார் சரி இந்த கோத்திரங்கள்ல யாரு சரி குறைஷி எதிரிப்படையோட சேர விரும்பினா விருப்பம் அவங்களுக்கு சேரலாம். இந்த கோத்திரங்கள்ல யாராவது நபிசசம் அவங்களோட சேர விரும்பினால் என்ன செய்ய முடியும்? சேர முடியும் என்ற உடன்படிக்கை எட்டுச்சு. அந்த உடன்படிக்கையில ஹுஸா கோத்திரம் நபி அவங்களோட சேர்ந்தாங்க. அதுல பனு பக்ர்னு சொல்லக்கூடிய கோத்திரம் குறைஷிகளோட சேர்ந்தாங்க. அதே மாதிரி அடுத்த உடன்படிக்கை உங்களோட நபிசல்லமுடைய கூட்டத்தில் இருந்து, சஹாபாக்கள் கூட்டத்தில் இருந்து, மதீனாவில் இருந்து யாராவது எங்களின் பக்கம் வந்தால் திருப்பி அனுப்ப மாட்டோம். யாரையும் நாங்கள் செய்ய மாட்டோம், திருப்பி அனுப்ப மாட்டோம், நாங்கள் வச்சுக்கொள்வோம். அதே நேரத்தில் எங்கட இந்த மக்கால இருந்து எங்களோட சேர்ந்த பாட்டில இருந்து யார் சரி உங்கள்கிட்ட அவருடைய பாதுகாவத அனுமதி இல்லாம உங்கள்கிட்ட வந்தா நீங்க அவர் என்ன செய்யணும்? எங்களுக்கு திருப்பி அனுப்பணும். என்ன செய்யணும்? திருப்பி அனுப்பணும். இந்த கோத்திரங்கள்ல யாராவது எங்ககிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். எங்கள்ல இருந்து யாராவது உங்கள்கிட்ட பக்கம் வந்தால் அவருடைய பாதுகாவத அனுமதி இல்லாம, வாப்பாடையோ அல்லது சாச்சாடையோ, உதாரணத்துக்கு பெரியப்பாடையோ அனுமதி இல்லாம வந்தா அவர் இங்க என்ன செய்யணும்? திரும்ப தரணும். இப்படி பேசிட்டிக்க போக்கலையே, பாருங்க அல்லாஹ்வுடைய சோதனையே, இப்படி பேசிட்டிக்க போக்கலையே அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய அனுமதி இல்லாமல் முஸ்லிம்களோடு சேர்வதற்காக வேண்டி வருகிறார்கள். உடன்படிக்கை எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? இஸ்லாத்தை ஏற்க நபி முஸ்லிம்களுடைய படையில நபி ஸல்லல்லாஹு சேர வராங்க. நபி அவங்க சொன்னாங்க, இப்பதான் நாங்கள் உடன்படிக்கை முடிவு செய்யப்பட்டாச்சு, இப்ப எனக்கு என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. திரும்பவும் என்ன செஞ்சாங்க?
அவங்களோட பாப்பா கிட்ட அபூ ஜந்தல் ஒப்படைச்சாங்க. இதுவும் ஒரு சஹாபாக்களுக்கு மிக ஒரு கவலை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். இப்படி இருக்கிற நேரம் தான் 10 வருஷத்துக்கு யுத்தம் இல்லை. 2 வருஷம் போகல ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இது நடக்குது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு குறைஷிகளோட சேர்ந்தாங்களே பனு பக்கர் கோத்திரம். ஏற்கனவே இந்த பனு பக்கர் கோத்திரத்துக்கும் இந்த ஹுசா கோத்திரத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை. பனு பக்கர் கோத்திரம் குறைஷிகளோட சேர்ந்து நபிகளுக்கு கொண்டு அறிவிக்காமைக்கு இந்த ஹுசா கோத்திரவாசிகளோடு சண்டை பிடிச்சாங்க, யுத்தம் செஞ்சாங்க. இது உடன்படிக்கைக்கு மாற்றம். இது உடன்படிக்கைக்கு மாற்றம். எனவே ஹுசா கோத்திரத்துடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிட்டாங்க. இந்த மாதிரி பனு பக்கர் கோத்திரமும் இந்த குறைஷிகளும் சேர்ந்து எங்களை தாக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க. அவங்க முதலாவதாக உடன்படிக்கையை மீறியது யாரு? குறைஷிகள். உடன்படிக்கையை மீறியது யாரு? குறைஷிகள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10,000க்கு மேல சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 20ஆம் பிற ரமலான் மாதம் நோன்பு 20ல் யுத்தத்துக்காக வேண்டி போனாங்க. யுத்தம் நடைபெறல. ஏன்? அல்லாஹ் பயத்தை உண்டாக்கிட்டான். ஏற்கனவே ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பயத்தின் காரணமாகத்தான் இந்த பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? கைச்சாத்திட்டாங்க. அல்லாஹ் அந்த வளர்ச்சியை உண்டாக்கினான். இஸ்லாமியருடைய அந்த நல்ல பண்புகளை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பண்புகளை பார்த்து, தூர இடத்தில் இருந்த ஒரு கைதியை அந்த எதிரிப்படையினுடைய அந்த அந்த யுத்தத்தை நிர்வகித்த தலைவரை கூட்டிக் கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அவுத்துட்டாங்க. அந்த தலைவர் ஒரு நாள் உட்கார்ந்தார், 2வது நாள் உட்கார்ந்தார், 3வது நாளும் உட்கார்ந்தார். ஒரு வார்த்தையும் பேசல. நபி அவங்க கேட்டாங்க, என்ன செய்தி? நான் உங்களை இப்போ விட்டுட்டேன் தானே, நீங்க போகலாமே. சொன்னாங்க அந்த தலைவர், எனக்கு இந்த உலகத்திலேயே பார்க்க பிடிக்காத ஒரு முகம் ஒன்று இருந்தால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு இந்த உலகத்திலேயே மிக விருப்பமான முகம் என்று இருந்தால் அது உங்களோட முகம்தான். மக்கா மதீனாவோட பேர் கேட்டா எனக்கு என்னது எப்படி அமெரிக்காவோட பேரை இஸ்ரேலோட பேரை கேட்டா எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே மாதிரி மக்கா மதீனாவோட பேரை கேட்டா எனக்கு கோபம் வந்துச்சுது. இப்ப எனக்கு விருப்பமான ஊர்னா மதீனா. உங்களோட சகாக்கள் தோழர்கள் எனக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இன்றைய நாள் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு கூட்டம் என்று சொன்னா உங்களோட சஹாபாக்கள் தான், உங்களோட தோழர்கள் தான். இஸ்லாத்தை ஏற்றார், சென்றார் காபத்துல்லாக்கு, போயிட்டு அங்க உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினார், காபத்துல்லாவை தவாஃப் வந்தார். ஏற்கனவே யாரோடு இருந்தார்? குறைஷி காபிர்களோடு. அவர்களை பார்த்து சொன்னார், எங்கட ஊர்ல இருந்து இதுக்கு பின்னால இந்த காபத்துல்லாக்கு வியாபார பொருட்கள் வர வேண்டும் என்றிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின் பேரில் தான் வரும், நான் சும்மா அனுப்ப மாட்டேன். இதுக்கு முன்னுக்கு எப்படி சும்மா வந்து கொண்டிருந்துச்சு. அந்த தலைவர் சொல்லிட்டு போனாரு, எங்கட ஊர்ல இருந்து வியாபார பொருட்கள் வரணுமா இருந்தா நபிட அனுமதியோடு தான் உங்களோட ஊருக்கு வியாபார பொருட்கள் வரும். இதெல்லாம் எதை வச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை வச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை வச்சு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, ஃபத்ஹு மக்கா டைம்ல போறாங்க, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு போறாங்க, யுத்தம் நடக்கல. ஏன்? யுத்தம் செய்யறதுக்கு யாரும் ரெடி இல்ல. யுத்தம் செய்யறதுக்கு யாரும் ரெடி இல்ல. குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் செஞ்சாங்க. குறிப்பிட்ட கொஞ்சம் பேர், ஒரு 100 பேர் வந்தாங்க யுத்தம் செய்யறதுக்கு. யாரும் தலைமைங்கள ஹாலித் இப்னு வலீத் தலைமைங்கள வந்தாங்க யுத்தம் செய்யறதுக்கு. இதுல கொஞ்சம் பேர் கொலை செய்யப்பட்டாங்க. முஸ்லீம்கள்ல 2 பேர் தான் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொஞ்சம் பேர் செஞ்ச அந்த யுத்தத்துல முஸ்லீம்கள்ல 2 பேர் தான் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த 100 பேர்ல கொஞ்சம் 10 பேர் மட்டும் கொலை செய்யப்பட்டதோட எல்லாரும் பிறமுது விட்டு ஓடிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி போக இருந்துச்சு? நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அந்த மக்காவுடைய எல்லைக்கு கபத்துடைய எல்லைக்குள் எப்படி போக இருந்துச்சு? நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு போக இருந்துச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரோட ஒட்டகத்துல தலையை பணித்தவர்களாக தாழ்மையாக நுழைந்தார்கள். அதுல குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை தவிர, ஏனென்றா அவங்க கடும் விரோதிகளாக இருந்தாங்க இஸ்லாத்துக்கு. அதுல குறிப்பிட்ட 20 பேர்களுக்கு தான் வரும்.
அவங்கள தவிர அடுத்தவங்களை பார்த்து சொன்னாங்க, இத்ஹபு ஃபஅன்தும் துலகா, நான் உங்களுக்கு ஒரு அநியாயமும் செய்ய மாட்டோம். நானும் என்னுடைய சஹாபாக்களும் இந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய ஹரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒருவருக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம். நீங்கள் எல்லோரும் உரிமையாகி விட்டீர்கள், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் இருப்பார்களோ அவர்கள் பாதுகாப்பு அடைந்தவர்கள், அவர்களுக்கு எங்களில் யாரும் எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டோம். யாரெல்லாம் அவனோட வீட்டுக்கு இருப்பாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வீடு புகுந்து என்ன செய்ய மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம். சசம் அவங்க போனாங்க, காபத்துல்லாஹ்ல பார்த்தா சிலைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு சிலையாக குல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகான்னு சொல்லி ஒவ்வொரு 360க்கு மேற்பட்ட சிலைகளை உடைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உடன்படிக்கை தான் சுல்ஹுல் ஹுதைபியாவுடைய அந்த தாழ்ந்து போன தன்மை தான் அல்லாஹ் எதிரிப்படைக்கு இவர்கள் தான் மோசமானவர்கள், குறைஷிகள் தான் ஏற்கனவே முஷ்ரிக்களா இருந்தவர்கள் தான் உடன்படிக்கையை மீறக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் உடன்படிக்கையை மீறக்கூடியவர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் என்ன செய்தான், எடுத்து காட்டினான். இந்த சம்பவம் இன்னும் நீளமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்ரா அந்த ஆண்டு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்ன செய்யவில்லை, நடைபெறவில்லை. ஆனாலும் அது உம்ராவாக என்ன செய்யப்படுகிறது, கணிக்கப்படுகிறது. ஏனென்றால் நியத்தோடு வந்தார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி, அங்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், தடுக்கப்பட்டார்கள். அதன் காரணமாக திரும்பி போனார்கள். எனவே அதுவும் ஒரு உம்ராவாகத்தான் என்ன செய்யப்படுது, கணிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவத்தில் இன்னும் மீத பகுதி இருக்குது. நபி அவங்க செஞ்சது 4 உம்ரா, அதில் 1வது உம்ரா தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இதில் இந்த சம்பவத்தில் இன்னும் பல சம்பவங்கள் சம்பந்தப்பட்டிருக்குது. எங்களோட வாழ்க்கைக்கு படிப்பினால் இன்னும் பல சம்பவங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒரு மனுஷன் படிக்க தொடங்கினா உண்மையான எண்ணத்தோட படிக்கணும். நான் என்னுடைய இறுதி நபி, எனக்கு வழிகாட்ட வந்த நபி, அன்போட பாசத்தோட உண்மையாக மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் படிக்க நினைத்து ஹதீஸ் கிதாபுகளை குர்ஆனை நாங்கள் பிரட்டினால், நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும். எங்களோட ஒவ்வொரு நாளும் எங்களோட ஏடு நன்மைகளால் நிறையும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை அழகான முறைக்கு புரிந்து குர்ஆனை ஓதி ஹதீஸையும் வாசித்து அதில் உள்ள நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் எடுத்து பின்பற்ற என்னையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.